வணக்கம். அம்மாச்சி வைத்தியம். இன்னைக்கு நம்ம பார்க்குறது முக்கியமான ஒரு பதிவு. இதை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. மழையாக இருக்கிறதுனால சவுண்டு வரும். அதனால் மழை சவுண்டு அது. அதனால் நான் வீடியோ போடுறப்ப மழை வந்துடுச்சு, அதனால் அந்த சவுண்டு வரும். முதல்ல நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது என்னென்னா ஹார்ட் அட்டாக் இல்லை, அடைப்பு இல்லை. ஹார்ட் அட்டாக் எதனால் வருதுன்னா அடைப்பு. ஹார்ட்டில் அடைப்பு, இதய அடைப்பு. அங்கங்கே மூளையில் அடைப்பு. நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் அடைப்புங்க வர்றதுனால ஹார்ட் அட்டாக் வருது. அதை நம்ம எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் நீங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இதை அடிக்கடி சொல்கிற காரணமே 4 பேர் பலன் அடையணும் இந்த எண்ணத்தில். அதுவும் இது முக்கியமான பதிவு. நம்ம நல்ல தண்ணியை நெஞ்ச வலிக்குதுன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு 1.5 டம்ளர் தண்ணி விட்டு கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சு அதில் நம்ம பூண்டை ஒரு 4 பல் எடுத்து நல்லா தட்டி போட்டுருங்க. பிறகு இஞ்சி துண்டை அதையும் தட்டி போட்டுருங்க. கொதிக்க வைங்க. மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுருங்க. பிறகு லவங்கப்பட்டை இருக்கு இல்லையா, அதை எடுத்து ஒரு 2 பட்டை எடுத்து நல்லா தூளாக நுணுக்கி அதையும் போட்டுருங்க. போட்டு நல்லா கொதிக்கிட்டு கொதி வந்தோடனே 1.5 டம்ளர் 1 டம்ளர் ஆகட்டும். அதை எடுத்து வடித்து அதில் தேன் கலந்து காலையில் வெறும் ஊற்றலாம். நீங்கள் அப்போ வந்தப்போ ஒரு தடவை கொடுத்துடலாம், தப்பே கிடையாது. பிறகு தினம் ஒரு வாரத்துக்கு காலையில் வெறும் வயிற்றில் தேன் கலந்து அதை தண்ணியை கொடுங்க. இதை குடிச்சுக்கிட்டே அந்த வடிகட்டி அதில் தேன் கலந்து கொடுத்தீங்கன்னாவே ஒரு வாரத்துலேயே அவங்களுக்கு எந்த இதுவுமே டாக்டர் ஒன்றுமே பிரச்சனை இல்லைன்றாங்க. ஆனால் இதை விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இது பெரிய பைபாஸ் சர்ஜரி பண்ணுற அளவுக்கு வந்துடும். தயவுசெய்து இது சின்னதாக இருக்கையிலேயே பார்த்துக்குங்க. ஏன்னா இதனால் நிறையா பேர் பாதித்து உயிர் இழந்துடுறாங்க. பேசிகிட்டே இருக்கிறாங்க, உயிரை விட்டுறாங்க. நடந்து போகிறாங்க, அப்படியே வலின்னு அப்படியே பிடிக்கிறாங்க, நெஞ்சை பிடிக்கிறாங்க, அப்படியே உயிர் விட்டுறாங்க. இது மாதிரி நிறையா மனுஷாளுக்கு வர்ற வியாதியே இப்போ இதுதான். இது நம்ம கவனத்தோடு சீக்கிரம் அது நல்லபடியாக க்யூர் பண்ணோம்னா நம்ம 90% பூண்டு நமக்கு அவ்வளோ பலன் கிடைக்கும். பாலில் தினசரி பூண்டு சாப்பிட்டா, பூண்டு போட்டு கொதிக்க வச்சு சாப்பிட்டா அது எல்லாருக்குமே நல்ல பலன். அது சாப்பிட்றா தப்பே இல்லை, எல்லாருமே சாப்பிடலாம். ஹார்ட் அடைப்பு இருக்கவங்க இல்லாதவங்க எல்லாருமே சாப்பிடலாம். உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியம் அது. இது நம்ம செஞ்சு சாப்பிட்டு எல்லோரையும் வாழ வைக்கணும் வேண்டிக்கிறேன். இது மனுஷாளுக்கு ஆண்டவன் சொத்து சோகம் எவ்வளோ என்ன கிடைக்கும். ஆனால் உயிர் ஒரு தடவை தான் கிடைக்கும், அடுத்தது வராது. அதனால் தயவு செய்து எல்லோரும் நான் கோவிலுக்கு போகிறேன், அங்கே போய் சாமி வேண்டிக்கிறேன் எனக்கு அப்படின்னு பல பாவங்களும் செய்வாங்க. ஆனால் அங்கே போய் வேண்டுவாங்க. அதெல்லாம் எந்த பலன் கிடைக்காது. நம்ம உயிரை காத்து 4 பேர்த்துக்கு நல்லது செய்ய முடிஞ்சால் செய்யலாம். இல்லைன்னா நம்ம நல்லபடியாக பிள்ளைகளுக்கு தாய் தகப்பனா பெற்றவங்களுக்கு அம்மா அப்பாவாக இருந்து அவங்கள நல்வழிப்படுத்துறதுக்கு தான் நம்ம இருக்கிறோம். தயவுசெய்து இந்த வைத்தியத்தை கடைபிடிங்க. எல்லோருக்கும் நோயற்ற வாழ்வாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.